இசைஞானி இளையராஜாவின் மகளும் தேசிய விருது பெற்ற பின்னணி பாடகியுமான பவதாரிணி புற்றுநோய் காரணமாக மறைந்த நிலையில் அவரது உடலுக்கு நேற்று சென்னையில் வைத்து பலதரப்பட்ட மக்களும் அஞ்சலி செலுத்தினர். இன்று அவருடைய சொந்த ஊரான தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தில் வைத்து தமிழகம் மட்டுமல்லாத அண்டை மாநிலங்களிலும் இருந்தும் பொதுமக்களும் ரசிகர்களும் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு இறுதிச் சடங்கானது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஃபார்ம் ஹவுஸ், அந்த பண்ணை இல்லத்திலேயே அவரது உடலானது அவரது தாயார் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அருகிலேயே நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அவருடைய இறுதிச் சடங்கு காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து செய்தியாளர் சிவசபாபதி இணைப்பில் இணைகிறார். சிவசபாபதி, வணக்கம். இப்போ இறுதிச் சடங்கு பணிகளானது தொடங்கப்பட்டு விட்டதா? என்ன நிலவரம்? மறைந்த பாடகி பவதாரிணியினுடைய உடல் பாத்தீங்கன்னா இறுதிச் சடங்கு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த இறுதிச் சடங்குல பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் எல்லாமே கலந்துகிட்டு இறுதி சடங்கு செஞ்சுட்டு வர்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா பவதாரிணியினுடைய பிறந்த வீடான, அதாவது அண்ணன்மார்களுடைய கோடி அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டு சேலைகள் போர்த்தப்பட்டது. அதே மாதிரி பூந்த வீட்டுல இருந்தும் இவருக்கு பட்டு சேலை போர்த்தப்படுது. அதாவது பூந்த வீட்டுல பாத்தீங்கன்னா கணவனுடைய தங்கை அக்காமார்கள் அவங்களுக்கு அந்த சேலைகள் போர்த்தப்பட்டு அந்த சடங்குகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த சடங்கு பாத்தீங்கன்னா இளையராஜா மிகப்பெரிய சிவ பக்தர்களா இருக்கிறதுனால சிவமுறைப்படி இந்த சடங்குகள் ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தார் உறவினர்கள் எல்லாருமே இந்த சடங்குகளை கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இழப்பு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தார் உறவினர்கள்ட்ட பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தற்பொழுது அந்த குல வழக்கப்படி நீர்மாலை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு உண்டான அந்த நீர்மாலை எடுக்கிறதுக்காண்டி அவங்க உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், கணவன் வீட்டை சேர்ந்தவங்க இவங்க எல்லாமே போயிருக்காங்க. அந்த நீர்மாலை எடுத்துட்டு வந்த பிறகு பவதாரிணியுடைய உடலை சுற்றி வந்த பிறகு அந்த பூஜைகள் எல்லாமே செய்யப்பட்டு அதன் பின்னால் பாத்தீங்கன்னா அந்த பவதாரிணியுடைய உடல் எடுத்து செல்லப்பட்டு அருகில இருக்கிற அவருக்காக நல்லடக்கம் செய்யறதுக்கான ஒரு குழியில அவங்கள நல்லடக்கம் செய்ய இருக்காங்க. இந்த சடங்குகளின் போது இளையராஜாவும் தனக்குண்டான தன் அன்பு மகளுக்கு உண்டான சடங்குகளையும் இப்ப அவர் செஞ்சாரு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சடங்குகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இன்னும் சிவசபாபதி நம்ம தொடர்ந்து பேசலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.